சாகாத ஒரு பையனை சாவடிக்க சொல்லி உங்க ஹாஸ்பிட்டல்ல சொன்னா நீங்க அந்த பையனை கொலை பண்ணுவீங்களா? உங்களால முடிஞ்ச பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆரியன்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்காரு. அன்னைக்கு இரவு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. 2 பேர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்படுறாங்க. ஆரியனுடைய நிலைமை என்னன்னா, ஒரு நபருக்கு 70 வயசு. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கில் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வந்திருக்காரு. ஆனா கிட்னி இல்ல. இப்போ 1 மணி நேரத்துல அவருக்கு எப்படியாவது அதை பண்ணலனா அவர் இறந்து போயிடுவாரு. அப்படி ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் எப்படி இருக்காருன்னா, 25 வயசு இளைஞன். அவன் ஒரு அனாதை துப்புரவு தொழிலாளி. விபத்துல அவனுடைய மூளை சாவடைந்து விட்டது. ஆனா அவனுடைய இதயமும் சிறுநீரகமும் நல்ல செயல்பாட்டுல தான் இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. சரியா அதே நேரத்துல ஒரு 10 வயசு சிறுமி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு இதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். 30 நிமிஷத்துல கிடைக்கலனா அவளும் இறந்து போயிடுவா. இப்ப அங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அது என்னன்னா, அந்த 25 வயசு பையன் அவனுக்கு இன்னும் மூளை சாவு அடையல. அவன் தற்காலிகமா ஆழ்ந்த மயக்கத்துல இருக்கான். அதாவது கோமாவுல இருக்கான். முறையான சிகிச்சை கொடுத்தோம்னா அவன் பிழைக்க 50% வாய்ப்பு இருக்கு. ஆனா டாக்டர் ஆரியனுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது. எப்படிப்பட்ட பிரஷர்னா, அந்த பையனுக்கு யாரும் இல்ல, அவன் பிழைக்க வாய்ப்பே இல்லன்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணு. அவனோட உறுப்பை எல்லாம் எடுத்து அந்த கோடீஸ்வரருக்கும் அந்த சின்ன பிள்ளைக்கும் கொடுத்துரு. இதனால 2 உயிர் வாழ்வாங்க. இன்னொன்னு, அந்த கோடீஸ்வரர் நிறைய நன்மைகள் பண்ற ஒரு ஆளு. நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதனால 1000 ஏழை மக்கள் வாழ்வாங்க. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்பான்சர் பண்ணுவாரு. அதனால ஏழைகளுக்கு இலவசமா சிகிச்சை அளிக்கலாம். இந்த மாதிரி அங்கிருந்து அவருக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவரோட குழப்பம் என்னன்னா, ஒரு இளைஞனோட உயிரை பறிச்சு, அதாவது கொலை பண்ணிட்டு ஒரு முதியவரையும் ஒரு சிறுமியையும் காப்பாற்றுவது. இது மூலம் ஆயிரக்கணக்கான ஏழைகள் மருத்துவ உதவி கிடைக்கும். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா எந்த சூழ்நிலையிலுமே ஒரு உயிரை கொல்லலாமா? அப்படி கொல்லக்கூடாதுன்ற அறத்தை பின்பற்றி வாழ்ற ஒரு ஆள் நானு. என்ன போராடினாலும் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு ஒரு அறத்தோட வாழ்ற நானு. இப்ப நான் என்னோட அறத்தை பின்பற்றினா அந்த 2 உயிர் போகும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு பையனை கொலை பண்ணி அவனோட வாழ்க்கையை நான் அழிக்கணும். நான் இப்ப என்ன பண்றது? இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணணும்? 2 உயிருக்காக 1000 ஏழைகளோட எதிர்காலத்துக்காக அந்த இளைஞனை தியாகம் செய்யணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு உயிர் போனா பரவாயில்ல, 2 உயிர் போனா பரவாயில்ல, எனக்கு நேர்மை தான் முக்கியம், என்னால எதையும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த இளைஞனுடைய உயிருக்காக போராடணுமா? அந்த ஆரியனா நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.